எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாக்கா? கோயிலில் இருக்கீங்களா? ரொம்ப நன்றிக்கா. குருவாரம். சரிங்கக்கா, நானும் இனிமேல் தான் அந்த சாமி கும்பிட போகிறேன். அக்கா, நான் ஒரு கனவு கண்டேன். அதை நான் அப்பா தான், நீங்கள் அதை மக்களுக்கு சொல்லுங்கள். அது எப்படின்னாக்கா, அக்கா எனக்கு வந்து அப்பா வந்து பகல்லையே நான் மத்தியானம் தூங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து தரிசனம் கொடுத்தாருக்கா. நான் எப்பயுமே அப்பா மேலே ஒரு நம்பிக்கையில் தான் இருப்பேன். எது நடந்தாலுமே அப்பா தான்ட்டு இருந்தேன்னா, எனக்கு 6 வருஷமாக உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சுக்கா. நான் நிறைய வைத்தியங்கள்லாம் பார்த்தேன், போனேன். நிறைய காசு நிறைய செலவு பண்ணேன். நான் நிறைய டாக்டரு, நாட்டு வைத்தியம் எல்லாமே நான் பண்ணேங்க்கா. ஒன்றுமே எனக்கு கேட்கல. நானும் பொறுமையாக இருந்தேன். ஆனால் எப்படியும் அப்பா இருக்கார், நம்மளை எந்த அளவுலையும் விட்டுற மாட்டார். ஏதோ நமக்கு ஒரு நேரம், இப்போ இது வந்து கஷ்டகாலம் அப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா 6 வருஷம் நான் பொறுமையாக இருந்தேங்க்கா. அன்றைக்கி சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடணும். அப்பா வந்து போன வாரம்க்கா, குருவாரத்தில் வந்துட்டு மத்தியானம் நான் தூங்கிட்டு இருந்தேன். நைட்டு வேலை பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு நல்லா 3 சாமியார் 3 பேர் வந்துடுறாங்க. ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அதில் வந்து காவி வெட்டி தான் கட்டியிருக்காங்க. அவங்க 3 பேரும் வந்து கீழே சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்போ நான் போகிறேன், மத்தியான நேரமாக இருக்குது. நான் கீழே போகிறேன். நான் போகும்போது என்னை கூப்பிட்டு ஒரு உருண்டை சோறு உருட்டி என் கையில் கொடுக்குறாங்கக்கா. நான் அதை வாங்கி சாப்பிட சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் ஒரு இலையை கொடுக்குறாங்க. அந்த இலையை மடித்து மென்று முழுங்குமா அப்படிங்கிறாங்க. நான் மென்று முழுங்குறேன். அந்த மென்று முழுங்குனால அவ்வளோ ஒரு அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, உப்பு, இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு எல்லாமே இருந்துச்சுக்கா. அதில் கலந்தது ஒன்று அப்படி இருந்துச்சு. நம்ம அதை சாப்பிட்டுட்டேங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று என்கிட்ட கொடுத்து, இதை கொண்டுட்டு போ அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் வேலை பார்த்துட்ருக்கேன், நான் ஊருக்கு நான் தான் கொண்டுட்டு போக முடியும், இங்கே வச்சு நான் அதை ஒன்றும் செய்ய முடியாது சாமி, நான் ஊருக்கு போனதே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் போகணும்ட்டு நான் ஒடியாந்துட்டேன். நான் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு அந்த மருந்து, அவங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த பச்சை இலையில் உள்ள ஒரு மருந்து கிடச்சிச்சு. அதை நான் யூஸ் பண்ணேங்க்கா. இப்போ நான் ரொம்ப அந்த 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 வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் இடையில, போன வாரத்துக்கும் இப்போ இந்த வாரத்துக்கும் இடையில எனக்கு நிறையா மாற்றங்கள் கிடச்சிருக்குக்கா. பாபா வந்து ஆனால் வந்து எனக்கு ஒரு 2-3 நாள் மட்டும் என் நாக்கில் அந்த தித்திப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சுக்கா. எப்படின்னா, அந்த சுவை, அந்த இனிப்பு, அது வந்து இந்த துவர்ப்பு, இனிப்பு, இது எல்லாமே நாக்கில் அந்த சுவை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி எச்சி முழுங்கினா, நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு இப்படி எச்சி முழுங்கி தண்ணி குடிச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு ஒரு 3 நாள் மட்டும் அது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நான் அதுக்கப்புறம் மாத்திரையை எடுத்துக்கல, மாத்திரையை நான் விட்டுட்டேன். அப்போ கொடுத்த அந்த பச்சை இலையை நான் முழுங்கினேன். அந்த ஒரு இலை தான் கொடுத்தாரு, மென்று சாப்பிட சொன்னார். நான் சாப்பிட்டேன். பட்ட பகல்லக்கா நான் படுத்திருக்கேன். பட்ட பகலில் எனக்கு அந்த கனவு, அது எனக்கு நிஜமாக நடந்த மாதிரி ஒரு கனவு. நான் தான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேனக்கா அப்படின்னு, அந்த மாதிரி வந்துச்சுக்கா. நான் இப்போ வந்து ரொம்ப நான் இப்போ 6 வருஷம் இருந்ததுக்கு, நான் 6 வருஷம் செலவு பண்ண டாக்டர் செலவு பண்ணதுக்கு அப்பா கொடுத்த ஒரே ஒரு பச்சைலையும் ஒரு உருண்டை சாதம் தாங்க எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் சரியாகி நான் வந்துட்டுருக்கேங்க்கா. ரொம்ப நன்றிக்கா, அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிக்கா.